ஒரே அடியில் 200 பேர். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் செருப்பு தைப்பவன் ஒருவன் இருந்தான். இங்கு யார் என்னை மதிக்கிறார்கள்? நமக்கு நல்வாய்ப்பு தலைநகரத்தில் காத்திருந்தாலும் காத்திருக்கலாம், இளவரசியை கூட நான் மணந்தாலும் மணக்கலாம் என்று நினைத்தான் அவன். அறிவு நிரம்பிய அவன் கடைக்கு சென்று கட்டி வெண்ணெய் வாங்கினான். அதை தன் மேசையின் மேல் வைத்தான். 4 நாட்கள் சென்றன. அந்த வெண்ணெயை பார்த்தான். அதில் நிறைய ஈக்கள் இருந்தன. தான் செய்து வைத்திருந்த செருப்பு ஒன்றை எடுத்தான். அந்த வெண்ணெயில் ஓங்கி அடித்தான். நிறைய ஈக்கள் செத்தன. ஏராளமான ஈக்கள் துடிதுடித்தன. அவற்றை எண்ணினான். இறந்த ஈக்களின் எண்ணிக்கை 200ஆக இருந்தது. அடிபட்டவற்றின் எண்ணிக்கை 300ஆக இருந்தது. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. கடை தெருவிற்கு சென்ற அவன் வீரர்கள் அணியும் சீருடை வாங்கினான். அதை அணிந்து கொண்டு கம்பீரமாக தலைநகரத்துக்குள் சென்றான். அரசவைக்குள் நுழைந்த அவன், அரசர் பெருமானே, என்னை நானே அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் சிறந்த வீரன். சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்த போரில் நான் ஒருவனே 200 பேரை கொன்றேன், 300 பேரை காயப்படுத்தினேன் என்றான். அவனை மேலும் கீழும் பார்த்தான் அரசன். உன்னை பார்த்தால் வீரனை போல தெரியவில்லை. தோற்றத்தை வைத்து முடிவுக்கு வரக்கூடாது. உன்னால் எனக்கு ஒரு வேலையாக வேண்டும் என்றான் அரசன். கட்டளையிடுங்கள் அரசே. இந்த வாளும் என் உயிரும் இனி உங்களுடையது என்று வீரமாக பேசினான் அவன். வீரனே, தலைநகரை அடுத்து உள்ள காட்டில் ஒரு பூதம் உள்ளது. அது அவ்வப்பொழுது நாட்டிற்குள் நுழைந்து மனிதர்களை தூக்கி சென்று சாப்பிடுகிறது. எத்தனையோ வீரர்கள் அதை கொல்ல புறப்பட்டார்கள். யாருமே உயிருடன் திரும்பவில்லை. இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அஞ்சி அஞ்சி வாழ்கிறார்கள் என்றான் அரசன். அரசே, என் வீரத்திற்கு இதை போன்ற பெரிய வேலையை தான் எதிர்பார்த்தேன். நான் அந்த பூதத்தின் தலையை கொண்டு வருகிறேன். எனக்கு இளவரசியை திருமணம் செய்து வைப்பீர்களா என்று கேட்டான் அவன். யாராலும் செய்ய இயலாத செயல் இது. நீ சொன்னபடி செய்து முடித்தால் இளவரசியை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் அரசன். நான் அந்த பூதத்தை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் பிடித்த வாளுடன் காட்டிற்குள் நுழைந்தான் அவன். எவ்வளவு பெரிய கூர்மையான வாளும் பூதத்தை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு வேகமாக வலிமையாக வெட்டினாலும் அதற்கு சிறு காயம்தான் ஏற்படும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. தன் கையில் இருந்த வெண்ணெயை மாவில் உருட்டி பந்து போல செய்து கொண்டான் அவன். பார்ப்பதற்கு அது உருண்டையான கூழாங்கல் போல இருந்தது. அதை தன் சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டான். குருவி ஒன்றை பிடித்த அவன் அதையும் தன் பைக்குள் வைத்துக் கொண்டான். அருகே இருந்த பெரிய மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் பெரிய பூதம் ஒன்று அங்கே வந்து மூக்கை உறிஞ்சியது. இன்று எனக்கு நல்ல வேட்டை. மனித வாடை வீசுகிறதே. எங்கே இருக்கிறாய்? என்னிடம் இருந்து தப்ப முடியாது என்று மகிழ்ச்சியுடன் கத்தியது. தன் நடுக்கத்தை மறைத்து கொண்ட அவன், ஏ பூதமே, என்னையா தேடுகிறாய்? நான் இந்த மரத்தை விட்டு கீழே இறங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நான் தான் வலிமையானவன். சென்ற வாரம் கூட ஒரே அடியில் 200 பேரை கொன்று 300 பேரை காயப்படுத்தினேன். உன்னை விட நான் வலிமையானவன். என் அடியை கூட நீ தாங்க மாட்டாய் என்று பெருமை பேசினான் அவன். நீ வலிமையானவன் என்றால் நிரூபித்து காட்டு என்றது பூதம். அப்படியா என்ற அவன் தன் சட்டை பையில் இருந்த கூழாங்கல் உருண்டையை எடுத்தான். அந்த உருண்டையை வானத்தில் தூக்கி போட்டு பிடித்தான். இது என்ன? சொல் பார்ப்போம் என்று கேட்டான் அவன். உருண்டையான கூழாங்கல் என்றது பூதம். என் வலிமையை பார் என்ற அவன் அந்த வெண்ணெய் உருண்டையை கைக்குள் வைத்து அழுத்தினான். அது பொல பொலவென்று தூள் தூளாகி கீழே விழுந்தது. உண்மையை உணராத அந்த முட்டாள் பூதம் அவனை மிகுந்த வலிமையானவன் என்று நினைத்தது. கீழே வா, உனக்கு இன்னும் ஒரு சோதனை என்றது அது. எப்படியும் பூதத்தை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் கீழே குதித்தான் அவன். தரையில் கிடந்த சிறு கல்லை எடுத்து என் வலிமையை பார் என்று சொல்லி அந்த கல்லை உயிரை வானத்தில் தூக்கி வீசியது. அரை மணி நேரம் கழித்து அந்த கல் கீழே விழுந்தது. எங்கே இதை போல செய்து உன் வலிமையை காட்டு என்றது பூதம். நான் கல்லை மேலே வீசினால் கீழே விழவே விழாது, வான் உலகத்தை கிழித்து கொண்டு சென்றுவிடும் என்று பெருமையுடன் சொன்ன அவன் தன் பைக்குள் இருந்த சிட்டுக்குருவியை எடுத்தான். அதை மேலே தூக்கி எறிந்தான். அப்படியே பறந்து சென்றது அது. பூதம் நீண்ட நேரம் காத்திருந்தது. மேலே எறிந்த கல் கீழே விழவே இல்லை. இவனிடம் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையேல் என்னை கொன்று விடுவான் என்று நினைத்தது அது. நீ என் விருந்தாளி, என் மாளிகைக்கு வா, விருந்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று அன்புடன் அழைத்தது பூதம். இருவரும் பூதத்தின் மாளிகையை அடைந்தனர். அந்த மாளிகைகளை சுற்றிலும் தோட்டம் இருந்தது. சமையல் செய்ய விறகு இல்லை. காட்டிற்கு சென்று சிறிது விறகு கொண்டு வா என்று அவனை பார்த்து சொன்னது பூதம். உடனே அவன், எதற்காக விறகு? நான் அந்த பெரிய மரத்தை அப்படியே இழுத்து வருவேன் என்றான். அந்த பெரிய மரத்தை பார்த்தது பூதம்.
அது கீழே விழுந்தால் தன் தோட்டம் பாழாகிவிடும், மாளிகை சுவரும் இடிந்துவிடும் என்று நினைத்தது அது. பயந்து போன அது நானே சென்று விறகு கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது. சிறிது நேரத்தில் விறகுடன் அங்கே வந்தது அது. இன்னும் எப்படியெல்லாம் அதை ஏமாற்றலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன். பூதம் அவனை பார்த்து, சமைப்பதற்கு நீர் வேண்டுமே, கிணற்றுக்கு சென்று இந்த பாத்திரத்தில் நீர் கொண்டு வா என்றது. பாத்திரத்தில் நீர் கொண்டு வருவதா? எனக்கு எவ்வளவு கேவலம்! வலிமையுடைய நான் அந்த கிணற்றையே இங்கே இழுத்து வந்து விடுகிறேன். அதை கட்டி இழுக்க உறுதியான கயிறு ஒன்றை கொடு என்று கேட்டான் அவன். இதை கேட்ட பூதம் மேலும் பயந்தது. நீ நீர் கொண்டு வர வேண்டாம், நானே கொண்டு வருகிறேன் என்றது பூதம். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அங்கிருந்த கட்டிலில் அவன் படுத்துக் கொண்டான். பக்கத்தில் இருந்த இன்னொரு கட்டிலில் பூதம் படுத்துக் கொண்டது. தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்த அவன் தூங்காமலே இருந்தான். பூதம் தூங்கிவிட்டதை அறிந்த அவன் கட்டிலிருந்து மெல்ல இறங்கினான். ஒரு பூசணிக்காயை தன் கட்டிலில் வைத்தான். அதன் மீது போர்வையை போட்டு மூடினான். பார்ப்பதற்கு கட்டிலில் யாரோ படுத்திருப்பது போல தோன்றியது. பிறகு கட்டிலுக்கு அடியில் படுத்துக் கொண்டான் அவன். நள்ளிரவு நேரம். பூதம் கட்டிலை விட்டு எழுந்தது. பக்கத்தில் இருந்த பெரிய இரும்பு தடியை தூக்கியது. கட்டிலில் படுத்திருந்த அவன் மண்டையில் தன் வலிமை கொண்ட மட்டும் அந்த தடியால் அடித்தது. போர்வைக்குள் இருந்த பூசணிக்காய் உடைந்து சிதறியது. அவன் இறந்து விட்டான் என்று மகிழ்ந்தது அது. தன் கட்டிலில் படுத்து அது கொரட்டை விட தொடங்கியது. கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த அவன் எழுந்தான். பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து வெளியே வீசினான். மீண்டும் அந்த கட்டிலில் படுத்து தூங்க தொடங்கினான். பொழுது விடிந்தது. விழித்த பூதம் கட்டிலில் அவன் உயிருடன் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தான் அவன். இரவு நன்றாக தூங்கினாயா? உன் தூக்கத்திற்கு ஏதேனும் தொல்லை ஏற்பட்டதா என்று கேட்டது பூதம். நள்ளிரவிலே ஏதோ கொசு ஒன்று என் காதில் கடித்தது போல இருந்தது. புரண்டு படுத்தேன். இங்கு கொசு அதிகமோ என்று கேட்டான் அவன். என் வலிமையெல்லாம் பயன்படுத்தி இரும்பு தடியால் இவன் மண்டையை ஓங்கி அடித்தேன். யாராக இருந்தாலும் இறந்திருக்க வேண்டும். இவனோ கொசு கடித்தது போல இருந்தது என்கிறான். இவனிடம் நன்றாக மாட்டிக்கொண்டோமே, எப்படி தப்பிப்பது என்று பயந்து நடுங்கியது அது. நமக்குள் இன்னொரு போட்டி வைத்தால் என்ன என்று கேட்டான் அவன். என்ன போட்டி என்று கேட்டது பூதம். ஒரு பெரிய பாத்திரத்தில் கஞ்சி வைப்போம். அதில் பாதியை நான் சிறிது கூட மென்று தின்னாமல் அப்படியே குடித்து விடுகிறேன் என்றான் அவன். நான் நம்ப மாட்டேன். நீ மென்றுதான் தின்றிருப்பாய். நீ மெல்லாமல் விழுங்கி இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது? அதை நான் என் வயிற்றுக்குள் இறங்கியா பார்க்க முடியும் என்று கேட்டது பூதம். உன்னால் பார்க்க முடியும். நான் கஞ்சியை குடித்ததும் வயிற்றில் ஒரு பகுதியை கிழித்து காட்டுகிறேன். பிறகு உனக்கே நான் மென்று தின்றேனா இல்லையா என்பது விளங்கும் என்றான் அவன். சரி என்ற பூதம் கஞ்சி சமைக்க தொடங்கியது. வேறு அறைக்கு சென்ற அவன் சாக்கு பையை எடுத்து தன் வயிற்றில் கட்டி கொண்டான். அதன் வாய்ப்பகுதி தன் தொண்டைக்கு நேரே இருக்குமாறு வைத்தான். உள்ளே பை இருப்பது தெரியாத வண்ணம் மேலே சட்டையை போட்டுக்கொண்டான். பூதம் கஞ்சி வைத்திருந்தது. அதை பாத்திரத்தோடு எடுத்தான் அவன். தன் தொண்டைக்கு அருகே இருந்த பைக்குள் சிறிது சிறிதாக ஊற்றினான். குடிப்பது போல நடித்தான். சூழ்ச்சியை அறியாத பூதம் அவன் குடிப்பதாகவே நினைத்தது. பூதத்தை பார்த்த அவன், நான் கஞ்சியை எப்படி குடித்து இருக்கிறேன் என்று பார். சிறிது கூட மெல்லவில்லை, அப்படியே அரிசி சோறு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கத்தியால் தன் வயிறை கிழித்தான். உண்மையில் அவன் கிழித்தது வயிற்றுக்குள் கட்டப்பட்டிருந்த சாக்கையே. அவன் வயிற்றிலிருந்து கொட்டிய கஞ்சியை பூதம் பார்த்தது. உன்னை போல நானும் செய்கிறேன் என்றது அது. இன்னொரு பாத்திரத்தில் இருந்த கஞ்சியை அப்படியே குடித்தது. நான் எதையும் மெல்லவில்லை, அப்படியே குடித்திருக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே தன் வயிற்றை கத்தியால் கிழித்தது பூதம். குருதி கொட்ட குடல் வெளியே வந்து துடிதுடித்து அங்கேயே இறந்தது. வெற்றி வீரனாக திரும்பிய அவனுக்கும் இளவரசிக்கும் ஒரு நல்ல நாளில் திருமணம் நடந்தது. அடுத்த கதை. 2 புலிக்கு எங்கே போவேன். ஒரு ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான். பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது. நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள், நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது. தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள். வண்டியை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டாள். அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது. ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன. கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தன. ஐயோ, என்ன செய்வேன்? நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக்கொண்டேனே. இங்கே புலி பலரை அடித்து கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள். அருகில் இருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள். சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவள் அதனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது. 2 குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளினாள். இருவருமே காடே அலறும்படி அழத் தொடங்கினார்கள். குழந்தைகளே, அழாதீர்கள்,
நான் என்ன செய்வேன்? இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல. நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்து கொடுத்தேன். இன்றும் அதே போல ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்கிறீர்களே. இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன்? எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு ஒரு புலி தருகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். இதை கேட்ட புலி நடுங்கியது. நல்ல வேளை அருகில் செல்லாமல் இருந்தேன். இந்நேரம் நம்மை பிடித்து கொன்றிருப்பாள். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல, எங்காவது ஓடி விடுவோம் என்று நினைத்தது அது. ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது. தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி. காட்டுக்கு அரசே, ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள்? உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான். நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லையே, என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நரியே, நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள். 2 குழந்தைகள் அவளிடம் உள்ளன. அந்த குழந்தைகள் உன்ன நாள்தோறும் ஆளுக்கு ஒரு புலியை தருகிறாளாம். இப்படி அவளே சொல்வதை நான் காதால் கேட்டேன். அதனால்தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி. இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. புலியாரே, ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர்கள்? அவள் உங்களை ஏமாற்றி இருக்கிறாள். எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா? வாருங்கள், நாம் அங்கே செல்வோம். அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது நரி. அந்த குழந்தைகளின் கத்தரை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய். அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது. நான் அங்க வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி. அவள் சாதாரண பெண்தான். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம். பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி. தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டது புலி. இருவர் வாளும் சேர்த்து ஈர்க்கப்பட்டன. நரி முன்னால் நடந்தது. புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது. மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள். 2 வாளும் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது. அவளின் கண்களுக்கு தெரிந்தது. என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் அவள். கோபமான குரலில், நரியே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன, ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்றேன். 2 புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றாய். இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய். எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய்? புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் அவள். இதை கேட்ட புலி நடுங்கியது. இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம்! நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே. நாம் எப்படி பிழைப்பது? ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தது அது. அவ்வளவுதான். வாளில் கட்டப்பட்டு இருந்த நரியை இழுத்து கொண்டு ஓடத் தொடங்கியது. நரியோ, புலியாரே, அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள், ஓடாதீர்கள் என்று கத்தியது. உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்து விட்டது. என்னை கொல்ல திட்டம் போட்டாய். இனி உன் பேச்சை கேட்டு ஏமாற மாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி. வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை, மரம், செடி, கொடி இவற்றிலெல்லாம் மோதியது. படுகாயம் அடைந்தது. புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்து கொண்டு ஓடியது. வழியில் நரியின் வால் அருந்தது. மயக்கம் அடைந்த நரி அங்கேயே விழுந்தது. புலி எங்கோ ஓடி மறைந்தது. பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊரை அடைந்தாள். அடுத்த கதை. மொச்சைக்கு தையல். வெகு காலத்திற்கு முன் ஒரு ஊரில் ஏழை கிழவி ஒருத்தி இருந்தாள். சமைப்பதற்காக ஒரு பாத்திரம் நிறைய மொச்சை வாங்கினாள் அவள். அப்பொழுது மொச்சைக்கு கருப்பு பகுதி கிடையாது. முழுமையும் வெண்மை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும். மொச்சைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டாள் அவள். அந்த பாத்திரத்தை அடுப்பின் மேல் வைத்தாள். அடுப்பில் நெருப்பு மூட்டினாள். எரிப்பதற்காக வைக்கோலை அடுப்பிற்குள் நுழைத்தாள். பாத்திரம் சூடேற தொடங்கியது. தப்பிக்க நினைத்த ஒரு மொச்சை பாத்திரத்திலிருந்து துள்ளி கீழே குதித்தது. தீயில் எரியாமல் ஒரு வைக்கோல் எப்படியோ வெளியே வந்தது. நெருப்பு துண்டு ஒன்று தப்பித்து வெளியே வந்தது. 3 அருகருகே இருந்தன. எப்படியோ தப்பித்தேன், இல்லாவிட்டால் கூட்டத்தோடு நானும் இறந்திருப்பேன் என்றது மொச்சை. என் நிலையும் உன்னை போலத்தான். கிழவியை ஏமாற்றிவிட்டு வெளியே வந்தேன், இல்லாவிட்டால் இந்நேரம் எரிந்து இருப்பேன் என்றது வைக்கோல். என்னை போல 20 பேரை அந்த கிழவி அடுப்பிற்குள் போட்டாள். எல்லோரும் இந்நேரம் புகையால் சூழப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள். நல்ல வேளை நான் தப்பித்தேன் என்றது நெருப்பு துண்டு. உங்கள் இருவரையும் சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று கேட்டது மொச்சை. நாம் 3 எப்படியோ சாவிலிருந்து தப்பித்தோம். இனிமேல் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம். பல ஊர்களுக்கு செல்வோம். இனிய அனுபவங்களை பெறுவோம் என்றது வைக்கோல். நெருப்பு துண்டும் மொச்சையும் இதை ஏற்றுக்கொண்டன. அருகருகே இருந்தபடி 3 சிரித்து பேசிக்கொண்டே நடந்தன. சிறிது தூரம் சென்றன. அவற்றில் எதிரில் ஒரு ஆறு குறுக்கிட்டது.
அதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. மூன்றும் அந்த ஆற்றின் கரையில் நின்றன. இந்த ஆற்றை எப்படி கடப்பது என்று கேட்டது மொச்சை. ஆற்றின் நீர் வேகமாக ஓடுகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்றது நெருப்பு துண்டு. இதை கேட்ட வைக்கோல், கவலைப்படாதீர்கள், நான் மிக நீளமாக இருக்கிறேன். இக்கரையிலிருந்து அக்கரை வரை ஆற்றின் மேல் நான் படுத்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் என் மேல் நடந்து அக்கரையை அடைந்து விடுங்கள், பிறகு நானும் அக்கரை வந்து விடுகிறேன் என்றது. இரண்டும் அதன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டன. வைக்கோல் நீண்டது, இரு கரைகளையும் பிடித்துக்கொண்டு ஆற்றின் மேல் பாலம் போல் நின்றது. நெருப்பு துண்டு மெதுவாக வைக்கோலின் மேல் நடந்தது. ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்து அது கீழே பார்த்தது. தண்ணீர் சலசலவென்று ஓடுவதைக் கண்டு அஞ்சியது. அது பயத்தால் தயங்கியபடி சிறிது நேரம் அங்கேயே நின்றது. அவ்வளவுதான். நெருப்பு துண்டின் வெம்மை தாங்காமல் வைக்கோல் எரிந்து 2 துண்டுகள் ஆனது. நெருப்பு துண்டு ஆற்று நீருக்குள் விழுந்தது. உஷ் என்ற சத்தத்துடன் புகை எழுப்பி நீருக்குள் மூழ்கியது அது. 2 துண்டுகளான வைக்கோலும் ஆற்று நீருக்குள் விழுந்தது. ஆற்று நீர் அதை அடித்துக் கொண்டு சென்றது. கரையில் இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மொச்சையால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. என்று வயிறு குலுங்க சிரித்தது அது. உடனே அதன் வயிறு வெடித்து விட்டது. உள்ளிருந்த குடல் வெளியே தெரிந்தது. வலி தாங்க முடியாமல் வேதனையால் துடித்தது அது. அந்த வழியாக ஒரு தையல்காரன் வந்தான். மொச்சையின் மீது இறக்கப்பட்டான். தன் கையில் இருந்த ஊசி நூலால் அதன் வயிற்றை தைத்தான். கருப்பு நூலால் அவன் தைத்ததால் இன்றும் மொச்சையின் வயிற்றில் நீண்ட கருப்பு தையல் காணப்படுகிறது. அடுத்த கதை, பெரியதை எடு. உழவன் ஒருவன் வீட்டில் வெள்ளாடும் செம்மறியாடும் இருந்தன. அவை இரண்டும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. எங்கே சென்றாலும் ஒன்றாகவே சென்றன. தோட்டத்தில் விளையும் செடிகளை எல்லாம் அவை கடித்து நாசம் செய்தன. கோபம் கொண்ட உழவன், நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களை கொன்று விடுவேன், எங்காவது போய் விடுங்கள் என்று விரட்டினான். 2 ஆடுகளும் தங்கள் பொருட்களை ஒரு சாக்கு பையில் போட்டன. அந்த பையை தூக்கி கொண்டு புறப்பட்டன. செம்மறியாடு வலிமை உள்ளதாக இருந்தது, ஆனால் கோழையாக இருந்தது. மாறாக வெள்ளாடோ வீரத்துடன் விளங்கியது, ஆனால் வலிமை இல்லாமல் இருந்தது. சிறிது தூரம் நடந்த இரண்டும் ஒரு வயலை அடைந்தன. அங்கே இறந்து போன ஓநாய் ஒன்றின் தலை கிடந்தது. அந்த ஓநாயின் தலையை எடுத்துக்கொள், நீதான் வலிமையுடன் இருக்கிறாய் என்றது வெள்ளாடு. என்னால் முடியாது, நீதான் வீரன், நீயே எடு என்றது செம்மறியாடு. இரண்டும் சேர்ந்து அந்த ஓநாயின் தலையை சாக்கிற்குள் போட்டன. சாக்கை தூக்கி கொண்டு இரண்டுமே நடந்தன. சிறிது தொலைவில் நெருப்பு வெளிச்சத்தை அவை பார்த்தன. அந்த நெருப்பு எரிகின்ற இடத்திற்கு போவோம், குளிருக்கு இதமாக இருக்கும், ஓநாய்களிடம் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றது வெள்ளாடு. இரண்டும் நெருப்பு இருந்த இடத்தை நோக்கி நடந்தன. அருகில் சென்றதும் அவை அதிர்ச்சி அடைந்தன. அங்கே 3 ஓநாய்கள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தன. ஓநாய்கள் தங்களை பார்த்து விட்டன, தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்தன ஆடுகள். நண்பர்களே, நீங்கள் நலம்தானே என்று தைரியத்துடன் கேட்டது வெள்ளாடு. அச்சத்தால் செம்மறியாட்டின் கால்கள் நடுங்கின. நண்பர்களா நாங்கள்? எங்கள் உணவு தயாராகட்டும், அதன் பிறகு உங்களை கவனிக்கிறோம், எங்கே ஓடிவிடப் போகிறீர்கள் என்றது ஒரு ஓநாய். இவற்றிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது வெள்ளாடு. செம்மறியாடே, இன்று நாம் கொன்றோமே ஓநாய்கள், அவற்றின் ஒன்றின் தலையை எடுத்து இவர்களிடம் காட்டு, நாம் யார் என்பது புரியும் என்று உரத்த குரலில் சொன்னது வெள்ளாடு. செம்மறியாட்டிற்கு அதன் திட்டம் புரிந்தது. சாக்கிற்குள் கையை விட்டு ஓநாயின் தலையை எடுத்தது. ஏ முட்டாள் ஆடே, பெரிய ஓநாயின் தலையை எடுத்து காட்டு என்றேன். நீ சிறிய தலையை எடுத்து காட்டுகிறாயே, பெரியதை எடு என்று கத்தியது வெள்ளாடு. அந்த தலையை சாக்கிற்குள் போட்டது செம்மறியாடு. மீண்டும் அதே தலையை வெளியில் எடுத்து காட்டியது. கோபம் கொண்டது போல நடித்தது வெள்ளாடு. இருக்கின்ற ஓநாய்களின் தலைகளில் பெரியதை எடு, மீண்டும் மீண்டும் நீ சிறிய தலைகளையே எடுத்து காட்டுகிறாய், இதை போட்டுவிட்டு பெரிய தலையாக எடு என்று கத்தியது. அந்த தலையை போட்டுவிட்டு அதே தலையை மீண்டும் வெளியே எடுத்தது செம்மறியாடு. இதை பார்த்த 3 ஓநாய்களும் நடுங்கின. இவை சாதாரண ஆடுகள் அல்ல, நீ அவற்றை கேலி செய்திருக்க கூடாது, சாக்கிற்குள் இருந்து ஒவ்வொரு ஓநாய் தலையாக எடுக்கின்றன என்றது ஒரு ஓநாய். 3ம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தன. ஆடுகளை பார்த்து ஓநாய் ஒன்று, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, குழம்பு நன்றாக குதிக்கிறது, இன்னும் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும், நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது. சிறிது நேரம் சென்றது. 2வது ஓநாய், அந்த ஓநாயிற்கு நம் அவசரமே தெரியாது, போய் எவ்வளவு நேரம் ஆகிறது, நான் சென்று அதை அழைத்து கொண்டு தண்ணீருடன் வருகிறேன் என்று புறப்பட்டது. பரபரப்புடன் இருந்த 3வது ஓநாய், இருவரும் எங்கே தொலைந்தார்கள், நான் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டது. தப்பித்தோம் என்ற மகிழ்ச்சியில் ஓட்டம் பிடித்தது.
3 ஓநாய்களும் அங்கு வந்தன. உணவை உண்டுவிட்டு 2 ஆடுகளும் ஓடிவிட்டதை அறிந்தன. ஏமாந்து போன ஓநாய்கள் பற்களை நற நறவென்று கடித்தன. பாவம், அவற்றால் வேறு என்ன செய்ய முடியும்? அடுத்த கதை ஆசை. மணிவண்ணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மதுரையிலிருந்து வந்த அவன் மாமா அவனுக்கு ஒரு பேனாவை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். மணிவண்ணன் இப்படி ஒரு பேனாவை பார்த்தது கூட கிடையாது. இவன் வகுப்பில் படிக்கும் MLA மகனிடம் கூட இப்படிப்பட்ட பேனா இல்லை. பேனாவின் முடியும் முள்ளும் தங்கம் போல பளபளவென இன்றிருந்தது. பள்ளிக்கூடம் போனதும் பேனாவை எல்லோரிடமும் காட்டினான். மாமா இவன் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். வகுப்பில் முதல் மாணவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் விளங்கிய மணிவண்ணனை உற்சாகப்படுத்த விரும்பினார். நீ படித்து பெரியவனாகி என்ன வேலைக்கு போவாய் என்று கேட்டார் அவன் மாமா. நான் படித்து கலெக்டராக வருவேன் என்றான் மணிவண்ணன். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவன் அப்பா, தம்பி, விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும். நீ சாதாரண விவசாயியின் மகன். நீ ஆசைப்படுவதில் அளவு வேண்டும் என்றார். மணிவண்ணனின் சந்தோஷம் மணலில் பாய்ந்த தண்ணீராய் மறைந்து போனது. ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக ஆசைப்படக்கூடாதா? அதென்ன பேராசையா என்று நினைத்தான். வகுப்பில் மணிவண்ணன் உற்சாகமின்றி உட்கார்ந்திருந்தான். பாடங்களில் அவன் மனம் லயிக்கவில்லை. வகுப்பு ஆசிரியர் அவனை கவனித்து விட்டார். ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து விசாரித்தார். ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக ஆசைப்படுவது பேராசையா என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் கலகலவென்று சிரித்தார். இதற்கு நானே உனக்கு நல்ல பதிலை சொல்லுவேன். ஆனாலும் இன்று மாலை வரை காத்திரு. எது பேராசை என்று புரிந்து கொள்வாய் என்றார். அன்று மாலை பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும் பொழுது மாணவர்கள் நன்றாக படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மணிவண்ணனிடம் வந்த ஆசிரியர், உன் சந்தேகத்தை அவரிடமே கேள் என்றார். முதலில் தயங்கிய மணிவண்ணன் தைரியமாக எழுந்து கலெக்டரிடம் கேட்டான். ஒரு ஏழை விவசாயியின் மகன் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா? நிச்சயமாக இல்லை. நேர்மையான வழியில் பெறுவதாயிருந்தால் உலகத்தை கூட வாங்க ஆசைப்படுவதில் தவறில்லை என்று பளிச்சென்று கூறினார் கலெக்டர். நானும் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகன்தான். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது என்று பேசி முடித்தார் கலெக்டர். 20 ஆண்டுகள் கழிந்தன. அதே பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிவண்ணன் ஆண்டு விழாவில் பேசிக் கொண்டிருந்தார். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தர தயாராக இருந்தால் கலெக்டராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவது கூட பேராசை ஆகாது என்று கலெக்டர் மணிவண்ணன் சொன்ன பொழுது மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அடுத்த கதை சாகாத வரம். வையாபுரிப்பட்டினம் என்ற நகரம் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது. வையாபுரிப்பட்டினத்தில் முத்து வியாபாரி மாணிக்கத்தை தெரியாதவர் இருக்க முடியாது. மாணிக்கத்தின் வீடு அரண்மனையை போல் விசாலமாக இருக்கும். முத்து வியாபாரி மாணிக்கத்திற்கு முத்து, ரத்தினம், வைரம் என்று 3 மகன்கள். இவர்களில் பெரியவன் முத்து வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினான். அவன் தம்பி ரத்தினமும் வைரமும் உள்ளூர் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டனர். முத்து வியாபாரி மாணிக்கத்திற்கு ஒரு நாள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது. தான் இறந்து விடுவோம் என்று தோன்றியது. சொத்துக்கள் அனைத்தையும் உள்ளூரில் இருக்கும் தனது மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து போனார். பேராசை கொண்ட ரத்தினமும் வைரமும் அப்பாவின் சொத்துக்களை 2ஆக பிரித்துக் கொண்டு அண்ணன் முத்துவை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஒரு நாள் அண்ணன் முத்து திரும்பி வந்தான். அவனிடம் சொத்துக்களை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். தம்பிகள் இருவர் சொன்னதையும் நம்பினான். ஆனால் அன்று இரவே முத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனை அடித்து ஒரு குளத்தில் வீசி எறிந்தனர். அடுத்த நாள் அந்த குளக்கரையில் இருந்த கோவிலின் எதிரில் படுத்து கிடந்தான் முத்து. ஆனால் அவன் உடம்பில் எந்த விதமான காயமும் இல்லை. தூங்கி எழுந்த முத்து தனக்கு முன்னால் கடவுள் தோன்றி இருப்பதை கண்டு வணங்கினான். என்ன நடந்தது என்றார் கடவுள். நடந்ததை சொன்னான் முத்து. இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. 400 ஆண்டுகள் வரை நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்று வரமளித்து விட்டு கடவுள் மறைந்தார். முத்து வீட்டிற்கு திரும்பினான். ரத்தினமும் வைரமும் அதிர்ச்சி அடைந்தனர். காலையில் உங்களை காணாமல் துடித்து போனோம். உங்களை பார்த்த பின்னர் தான் எங்களுக்கு உயிரே வந்தது என்று சொல்லி அழுதனர். என்ன நடந்தது என்று கேட்டனர். எதையும் மறைத்து பேச தெரியாத முத்து நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னதுடன் 400 ஆண்டுகள் சாகாமல் வாழ பெற்ற வரத்தையும் பற்றி கூறினான்.
தாங்களும் இதே போல் அதிக ஆண்டு வாழ வேண்டும் என்று திட்டமிட்டனர். பேராசை பிடித்த ரத்தினமும் வைரமும் தங்கள் இருவரையும் அடித்து அந்த குளத்தில் வீசி எறியும்படி ஏற்பாடு செய்தனர். அடுத்த நாள் அவர்கள் இருவருமே கோவிலின் எதிரில் தூங்கியபடி கிடந்தனர். தூங்கி எழுந்தனர். அவர்கள் எதிரில் கடவுள் தோன்றினார். உங்களுக்கு என்ன நடந்தது என்றார் கடவுள். தங்களை விரோதிகள் அடித்து போட்டதாக கூறினர். கடவுளே, நான் 1000 ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் ரத்தினம். நான் 2000 ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் வைரம். ரத்தினம் 3000 ஆண்டு என்றான். வைரம் 4000 ஆண்டு என்றான். இப்படி ஆண்டுகளை ஏற்றிக்கொண்டே போனார்கள். கடவுளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. நான் சொல்வது போல் செய்தால் உங்கள் திறமைக்கு தகுந்தவாறு 10,000 ஆண்டுகள் கூட சாகாமல் வாழலாம் என்றார் கடவுள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றனர் இருவரும் அவசர அவசரமாக. கோயிலின் எதிரில் இருக்கும் இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் 100 ஆண்டுகள் சாகாமல் வாழும் வரம் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லி முடிப்பதற்குள் இருவரும் குளத்தில் குதித்தனர். இருவரும் நீருக்குள் மூழ்கினர். ரத்தினத்தை விட 100 ஆண்டாவது அதிகம் பெற வேண்டும் என்று வைரம் நினைத்தான். வைரத்தை விட 100 ஆண்டு அதிகமாக பெற வேண்டும் என்று நினைத்தான் ரத்தினம். யார் அதிக ஆண்டு சாகாமல் இருக்கும் வரத்தை பெறப்போகிறார் என்று பார்த்தபடி கடவுள் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் வைரமும் ரத்தினமும் பிணமாக குளத்தில் மிதந்தனர். அடுத்த கதை. மூட்டையை வைத்தாள். ஒரு ஊரில் துணி வெளுக்கும் தொழிலை செய்து வந்தாள் ஒருத்தி. அவளுக்கு 3 மகள்கள் இருந்தனர். மூவருமே அழகிகளாக விளங்கினார்கள். எவ்வளவு உழைத்தும் அவர்களால் வயிறார உண்ண முடியவில்லை. வறுமையில் வாடினார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அழகான இளைஞன் ஒருவன் வந்தான். அம்மா, நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன். செல்வனாக இருக்கிறேன். என் வீட்டு வேலைகளை செய்ய ஒரு பெண் தேவை. உங்கள் மகள்களில் ஒருத்தியை அனுப்பி வையுங்கள். நான் அவளை அரசி போல வைத்துக் கொள்கிறேன் என்று இனிமையாக பேசினான். இதை கேட்ட மூத்த மகள், அம்மா, இங்கு நாம் வறுமையில் வாடுகிறோம். நான் இவருடன் செல்கிறேன் என்றாள். அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து நல்ல பெயர் வாங்கு என்று அவளை அனுப்பி வைத்தாள் தாய். அவளை அழைத்து கொண்டு நடந்தான் இளைஞன். நீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை அடைந்தார்கள். இதுதான் என் மாளிகை. இங்கு நீ உன் விருப்பம் போல இருக்கலாம். எந்த அறையை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம். ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்க கூடாது. என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன். எல்லா அறைகளின் சாவியும் இங்கே உள்ளது என்றான் அவன். நான் ஏன் உங்கள் கட்டளையை மீறப் போகிறேன்? அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றாள் அவள். தோட்டத்தில் இருந்த ஒரு சிவப்பு ரோஜா பூவை பறித்து வந்தான் அவன். அதை அவள் தலையில் சூடினான். நான் வெளியே செல்கிறேன். எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது. அந்த அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றான். ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள் அவள். ஒவ்வொரு அறையிலும் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தன. ஒரு அறையில் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டி கிடந்தன. எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. நாம் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தாள் அவள். பூட்டியிருந்த கடைசி அறை அவள் கண்ணில் பட்டது. அவளால் ஆர்வத்தை அடுக்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும்? ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறார்? மெல்ல திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடிவிடுவோம். கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று நினைத்தாள் அவள். சாவியை போட்டு மெதுவாக அந்த கதவை திறந்தாள். உள்ளிருந்து அழுகுரலும் ஓலமும் கேட்டன. உள்ளே நுழைந்தாள். அங்கே கொடிய தீயில் பல உயிர்கள் வெந்து கொண்டிருந்தன. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அவை கெஞ்சின. தன்னை அழைத்து வந்திருப்பது பிசாசு என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது. அவசரமாக அந்த கதவை மூடி பூட்டு போட்டாள். எதுவுமே நடவாதது போல தன் அறைக்கு வந்து அமர்ந்தாள். அந்த தீயின் வெப்பத்தால் அவள் தலையில் இருந்த பூ வாடிவிட்டது. இதை அவள் கவனிக்கவில்லை. மீண்டும் அங்கு வந்த இளைஞன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். என் கட்டளையை மீறிவிட்டாய். அந்த அறையை திறந்து பார்த்திருக்கிறாய். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான் அவன். நான் திறக்கவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அவள். உன் தலையில் உள்ள ரோஜா பூ எப்படி வாடியது? என்னிடமா போய் சொல்கிறாய்? நீயும் அந்த தீயில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவளை இழுத்து கொண்டு சென்றான் அவன். என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று கதறினாள் அவள். அவளை அந்த தீயில் தள்ளிவிட்டு அறையை பூட்டினான் அவன். துணி வெளுப்பவளின் வீட்டிற்கு மீண்டும் வந்தான் அவன். அம்மா, உங்கள் பெண் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள். அங்கே அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. தங்கையையும் அழைத்து வர சொன்னாள். அதனால்தான் வந்தேன் என்றான். அடுத்தவளும் அவனுடன் புறப்பட்டாள். இருவரும் மாளிகையை அடைந்தார்கள். வழக்கம் போல அவளுக்கும் சிவப்பு ரோஜா பூவை சூடினான் அவன். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன். ஆர்வத்தை அடக்க முடியாத அவளும் அந்த அறையை திறந்தாள். திரும்பி வந்த அவன் அவளையும் தீக்குள் தள்ளினான்.
துணி வெளுப்பவளின் வீட்டிற்கு 3ஆம் முறையாக வந்தான். உங்கள் 2 மகள்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவளுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கிறதாம். கடைசி தங்கையையும் அழைத்து வர சொன்னார்கள். அதற்காகத்தான் வந்தேன் என்றான் அவன். என் மகள்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். இவளையும் அழைத்துச் செல் என்றாள் தாய். கடைசி மகளையும் அழைத்து கொண்டு அவன் புறப்பட்டான். இருவரும் மாளிகையை அடைந்தனர். வழக்கம் போல் அவள் தலையிலும் ரோசா பூவை அணிவித்தான் அவன். என் அக்கா 2 பேரும் எங்கே என்று கேட்டாள் அவள். வேறு வேலையாக வெளியே சென்று இருக்கிறார்கள். வர 1 வாரம் ஆகும். நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்கக்கூடாது. மீறினால் உனக்கு கடும் தண்டனை கிடைக்கும். நான் வெளியே செல்கிறேன். திரும்பி வர நேரமாகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன். அக்கா இருவரையும் காணவில்லை. வந்தவுடன் தலையில் ரோஜா பூவை சூடுகிறான். ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்கிறான். ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது. அறிவு கூர்மை உடைய அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். திறக்க கூடாது என்று தடுத்த அறைக்கு ரோஜா பூவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று அவளுக்கு தோன்றியது. தலையில் இருந்த ரோஜா பூவை எடுத்தாள். அருகில் இருந்த கிண்ணத்தில் அதை வைத்து மூடினாள். மெதுவாக நடந்து அந்த அறை கதவை திறந்தாள். உள்ளே தீயில் பலர் துடித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களில் தன் 2 அக்காவும் இருப்பதை கண்டு திகைத்தாள். எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை தங்கையே. நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும். புத்திசாலியாகிய நீ ரோஜா பூவை சூடாமலேயே வந்திருக்கிறாய். நீ வந்திருப்பது அந்த பிசாசிற்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்றாள் மூத்தவள். கவலைப்படாதீர்கள், நான் உங்களை எப்படியும் காப்பாற்றுகிறேன் என்று வெளியே சென்றாள் அவள். பழையபடி அந்த அறையை பூட்டினாள். ரோஜா பூவை எடுத்து தலையில் மீண்டும் அணிந்து கொண்டாள். இரவு நேரம். அவன் வந்தான். ரோஜா பூ வாடாததை கண்டான். அவள் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தான். நாள்தோறும் அவன் தலையில் புதிய ரோஜா பூவை சூடிவிடு சென்றான். தன் 2 அக்காவையும் எப்படி தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தாள் அவள். 4 நாட்கள் சென்றன. இளைஞனை பார்த்து அவள், இங்கே எனக்கு ஏராளமான வேலை இருக்கிறது. துணி துவைக்க நேரமே இல்லை. அழுக்கு துணிகளையெல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். என் அம்மாவின் வீட்டில் தந்துவிட்டு வாருங்கள் என்றாள். நாளை மாலை அந்த மூட்டையை தூக்கி செல்கிறேன் என்றான் அவன். பொழுது விடிந்தது. அவன் வழக்கம் போல வெளியே சென்றான். அறைக்குள் சென்று அவள் மூத்த அக்காவை வெளியே கொண்டு வந்தாள். நீ நம் வீட்டிற்கு செல்ல ஏற்பாடு செய்துள்ளேன். நான் சொல்கின்றபடி நடந்து கொள். எல்லோரும் தப்பிக்கலாம் என்றாள் அவள். பெரிய சாக்கிற்குள் அக்காவை நுழைத்தாள் அவள். சுற்றிலும் அழுக்கு துணிமணிகளை வைத்தாள். சாக்கை இறுக கட்டினாள். இளைஞன் வந்தான். அவனிடம் அவள் அழுக்கு துணி மூட்டை தயாராக உள்ளது. அதை தூக்கிச் செல்லுங்கள். வழியில் எங்கும் மூட்டையை வைக்கக்கூடாது. வைத்தால் எனக்கு தெரிந்துவிடும். என்னை ஏமாற்ற முடியாது. மூட்டையை கீழே வைத்தால் வைக்காதே என்று குரல் கொடுப்பேன். இருட்டுவதற்குள் இந்த மூட்டையை என் அம்மாவிடம் சேர்த்து விடுங்கள். அவரிடம் அடுத்த வாரம் வேறு அழுக்கு மூட்டை கொண்டு வருகிறேன். இதை துவைத்து வையுங்கள். அப்பொழுது எடுத்து செல்கிறேன் என்று சொல்லுங்கள். அங்கே அதிக நேரம் தங்காதீர்கள். உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றாள் அவள். சூழ்ச்சியை அறியாத அவன் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டான். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. அழுக்கு மூட்டையா இவ்வளவு கனம்? கீழே வைத்துவிட்டு இளைப்பாறலாம் என்று நினைத்தான் அவன். தோளிலிருந்து மூட்டையை கீழே இறக்க முயற்சி செய்தான். அதற்குள் இருந்தவள், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், மூட்டையை கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தாள். மாளிகைக்குள் இருக்கும் பெண்தான் பேசுகிறாள். எவ்வளவு தொலைவில் நடப்பதும் அவள் கண்களுக்கு தெரிகிறதே. இறக்கி வைத்தால் நம்மை பற்றி தப்பாக நினைப்பாளே என்று நினைத்தான் அவன். மூட்டையை தூக்கி கொண்டே நடந்தான். ஒரு வழியாக வீட்டை அடைந்தான் அவன். கதவை தட்டி, அம்மா, உங்கள் பெண் அழுக்கு முனி தூட்டையை அனுப்பி இருக்கிறாள். நன்கு துவைத்து வையுங்கள். அடுத்த வாரம் வேறு துணி மூட்டையுடன் வருகிறேன். அப்பொழுது இதை எடுத்து செல்கிறேன். எனக்கு தங்க நேரம் இல்லை. உடனே வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். அடுத்த வாரம் தனது 2வது அக்காவையும் மூட்டைக்குள் வைத்து கட்டினாள். வழக்கம் போல அவளையும் தூக்கி சென்றான் அவன். வழியில் மூட்டையை வைக்க அவன் முயற்சி செய்தான். மூட்டையை கீழே வைக்காதே, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று குரல் கேட்டது. எப்படியோ ஒரு வழியாக அவள் வீட்டை அடைந்தான் அவன். வீட்டு வாசலிலேயே அவனுக்காக துணி வெளுப்பவள் காத்திருந்தாள். அவளை பார்த்து அவன், அம்மா, உன் மகள் அழுக்கு துணி அனுப்பி இருக்கிறாள். 1 வாரத்திற்குள் எப்படித்தான் இவ்வளவு துணி சேர்கின்றதோ தெரியவில்லை. இதையும் வெளுத்து வையுங்கள். அடுத்த முறை வரும்பொழுது 2 மூட்டை துணிகளையும் எடுத்து சொல்கிறேன். இப்பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறேன். நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன். தன் 2வது மகளும் வந்து சேர்ந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். களைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவன். என் வீட்டில் துணி மூட்டையை சேர்த்து விட்டீர்களா என்று கேட்டாள் அவள்.
துணி மூட்டையாது, என்ன கனம்! என்னால் தூக்கி கொண்டு நடக்கவே முடியவில்லை. நான் கீழே வைக்க முயன்றால் போதும், எப்படித்தான் உனக்கு தெரியுமோ, உடனே நீ கீழே வைக்காதே என்று குரல் கொடுக்கிறாய். அதை தூக்கிச் செல்ல நான் படும் துன்பம் எனக்குத்தான் தெரியும். இனிமேல் அழுக்கு துணி மூட்டையை நான் எடுத்து செல்ல மாட்டேன் என்றான் அவன். இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள், அதன் பிறகு நானே இங்கு துவைத்துக் கொள்கிறேன். துணியை கூட நீங்கள் அங்கிருந்து கொண்டு வர வேண்டாம். இந்த முறை மூட்டை அதிக கனமாக இருக்கும் என்றாள் அவள். இதுதான் கடைசி முறை. இனிமேல் மூட்டையை தூக்கி செல்ல மாட்டேன் என்றான் அவன். பிறகு வெளியே சென்று விட்டான். அந்த மாளிகைக்குள் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திரட்டினாள் அவள். அவற்றையெல்லாம் சாக்கு மூட்டைக்குள் போட்டாள். புறப்படும் நாள் வந்தது. இளைஞனிடம் அவள், எனக்கு உடல் நலம் சரியில்லை, நான் அறைக்குள் படுத்திருப்பேன், என்னை எழுப்ப வேண்டாம். இன்று மட்டும் இருட்டியதும் அந்த மூட்டையை எடுத்து செல்லுங்கள், வழியில் எங்கும் கீழே வைக்காதீர்கள், என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம். இங்கிருந்தபடியே எங்கும் நடப்பதை என்னால் சொல்ல முடியும் என்றாள். நீ மூட்டை கட்டி வை, நான் திரும்பி வந்ததும் எடுத்து செல்கிறேன் என்று வழக்கம் போல வெளியே புறப்பட்டான் அவன். உடனே அவள் தன் படுக்கையில் தலையணைகளை வைத்தாள். மேலே போர்வையை போட்டு மூடினாள். சிறிது தூரத்தில் இருந்து படுக்கையை பார்த்தாள். யாரோ படுத்திருப்பதை போன்று தோன்றியது. சாக்கு மூட்டைக்குள் நுழைந்தாள் அவள். தன்னை சுற்றி பல பொருட்களை வைத்தாள். வெளியே ஒரு கையை மட்டும் நீட்டி சாக்கை கட்டினாள். பிறகு கைகளை உள்ளே இழுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் இளைஞன் உள்ளே வந்தான். படுக்கையில் அவள்தான் படுத்து இருக்கிறாள் என்று நினைத்தான். சாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டான். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. தள்ளாடி கொண்டே நடந்தான். பாதி தூரம் கூட கடக்கவில்லை. மூட்டையை கீழே வைத்துவிட்டு இளைப்பார்வோம் என்று நினைத்தான். அவன் தோளிலிருந்து கீழே இறக்க முயற்சி செய்தான். உடனே அவள், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தான். அவனும் பல முறை கீழே வைக்கலாம் என்று நினைத்தான். ஒவ்வொரு முறையும் அவள் குரல் கொடுத்து கொண்டே வந்தாள். எப்படியோ முயன்று அவர்கள் வீட்டை அடைந்தான். அவன் கடைசி மகளின் வருகைக்காக தாய் வெளியே காத்திருந்தாள். பெரிய மூட்டையுடன் அவனை பார்த்ததும் துணி விழுப்பவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. மூட்டையை இறக்கி வைத்தான் அவன். அப்பாடா, தொல்லை ஒளிந்தது. இனி மூட்டை தூக்கி வரும் வேலை எனக்கில்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன். சாக்கை அவிழ்த்தாள் அவள். விலை உயர்ந்த பொருட்களுடன் மகளும் வெளியே வந்தாள். மகளை கட்டி தழுவிக்கொண்ட அவள், உன் அறிவு கூர்மையால் எல்லோரும் அந்த பிசாசிடம் இருந்து தப்பிவிட்டோம். நிறைய பொருளும் கொண்டு வந்தாய், இனி நமக்கு வறுமையே இல்லை என்றாள். அம்மா, என் திறமையை அந்த பிசாசு இந்நேரம் அறிந்து கொண்டிருக்கும். இனி அது நம் வழிக்கே வராது, கவலை இல்லாமல் நாம் இருக்கலாம் என்றாள் மகள். மிகுந்த களைப்புடன் தன் மாளிகையை அடைந்தான் அவன். நீ சொன்னபடியே மூட்டையை சேர்த்து விட்டேன். மூட்டையாது, என்ன கனம் என்று படுக்கையை பார்த்து பேசினான். படுக்கையில் எந்த அசைவும் இல்லை. போர்வையை நீக்கி பார்த்தான். தலையணையதான் இருந்தது. பரபரப்புடன் சென்று கடைசி அறையை திறந்தான். அந்த பெண்கள் இருவரையும் காணவில்லை. மூவரும் எப்படி தப்பித்திருப்பார்கள் என்று குழம்பினான். மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை விளங்கியது. நானே ஒவ்வொருவராக சுமந்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன். நன்றாக ஏமாந்து விட்டேன் என்று வருந்தினான் அவன். நம் உண்மை உருவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இனி அவர்களை ஏமாற்ற முடியாது என்று நினைத்தான் அவன். அவர்கள் வீட்டிற்கு செல்லும் எண்ணத்தையே விட்டுவிட்டான். அடுத்த கதை 10வது பாஸ். நாதஸ்வரம் மற்றும் மேலதாளத்துடன் பாண்டித்துறையாரும் அந்த கிராமத்து மக்களும் மந்தை வெளியில் காலை பஸ்ஸிற்காக காத்து கிடந்தனர். மதுரையிலிருந்து வரும் பஸ் அங்குதான் வந்து நிற்கும். அதில்தான் 10வது பாஸ் ஆன பாண்டித்துறையாரின் மகன் ரகு வருவான். அந்த கிராமத்தில் ரகு ஒருவன்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான் என்று எல்லோருமே நம்பினர். பஸ் வந்து நின்றது. பஸ்ஸிலிருந்து ரகு இறங்கினான். அடுத்த வினாடி நாதஸ்வரமும் மேலதாளமும் முழங்கியது. பாண்டித்துறையார் தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டார். ரகுவை எல்லோரும் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ரகுவின் அம்மா பேச்சியம்மா வீட்டு வாசலில் ஆரத்தி எடுத்தாள். தான் பரீட்சையில் தேரவில்லை என்பதை எப்படி சொல்வது? பாஸ் பண்ணிட்டியாப்பா என்றாள் அம்மா. ஆமாம்மா, பாஸ் ஆயிட்டேன். ஒரே ஒரு பொய் தானே என்று சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் அடுத்தடுத்து ஊரில் கேட்கும் எல்லோருக்கும் அதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருந்தது. என்ன தம்பி, மேல படிக்க போறியா? ஆமாம். டாக்டருக்கு படிக்க போறியாமே? ஆமாம். இப்ப எப்படி, மதுரையில படிக்கலாமா இல்ல மெட்ராஸுக்கு போகணுமா? இப்படி ஆளாளுக்கு கேள்வி மேல் கேள்வியாக கேட்டனர். இவனும் ஓயாமல் பொய் சொன்னான். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டி வரும் என்று தன் ஆசிரியர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்த நாள் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் இவனை பக்கத்து ஊர் கோவிலுக்கு கூட்டிச் சென்று மூட்டை எடுத்து கொண்டு வந்தனர். ரகு 10வது பாஸ் செய்தால் மொட்டை போடுவதாக பிரார்த்தனையாம். ரகு உண்மையை சொல்ல முடியாமல் திண்டாடினான். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று பயந்தான்.
அடுத்த நாள் இவன் பயந்தது போலவே இன்னொரு விஷயம் நடந்தது. பாண்டித்துரையார் கறவை மாட்டை கன்றுடன் சந்தையில் விற்றுவிட்டு வந்தார். இவனை காலேஜில் சேர்ப்பதற்கான ஏற்பாடாம். பாண்டித்துரையார் வசதியானவர் என்று சொல்ல முடியாது. இவனை காலேஜில் படிக்க வைக்க கூட நிலத்தை விற்றுத்தான் செலவு செய்ய திட்டமிட்டிருந்தார். ரகுவின் அம்மா ஒரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்க போவது பற்றி ஊர் பெண்களிடம் எல்லாம் முறை வைத்து பேசினார். இனிமேலும் தான் உண்மையை மூடி மறைப்பது சரியல்ல என்று உணர்ந்து விட்டான் ரகு. அன்று இரவு தன் அப்பா அம்மா இருவரையும் அழைத்தான். இருவரையும் ஒரு சேர நிற்க வைத்தான். இருவரின் கால்களிலும் விழுந்தான் ரகு. என்ன என்ன என்று பதட்டம் அடைந்தார் பாண்டித்துரையார். நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன். நான் தேர்வில் தவறிய உண்மையை மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான். ரகுவின் அப்பாவும் அம்மாவும் ஒரு கணம் செய்வதறியாமல் மலைத்து நின்றனர். பின்னர் பாண்டித்துரையார் அவனை தூக்கி மார்புடன் தழுவி கொண்டார். பாண்டித்துரையார் மகன் காலேஜில் படிக்கிறான் என்று சொல்வதை விட அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்றார். இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று தந்தையின் கையில் அடித்து உறுதி சொன்னான் ரகு. பாண்டித்துரையாருக்கு பெருமையாக இருந்தது. அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அடுத்த கதை. யானை பல் விளக்குமா? புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவுக்கு டாட்டா சொல்லி கொண்டு புறப்பட்டான். ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்றாள் அப்புவின் அம்மா. நேரமாச்சுமா, நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான். அப்பு 5வது படித்துக் கொண்டிருந்தான். வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். அப்புவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது. அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் ஆசிரியர் அப்புவிடம்தான் வந்தார். ஏன் அழுக்கு சட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கிறாய்? துவைத்து போடக்கூடாதா என்று ரகசியமாக அவனிடம் கேட்டார். மறந்துட்டேன் சார், சமாதானம் சொன்னான் அப்பு. படிப்பில் கெட்டிக்காரனாக விளங்கிய அப்பு ஏனோ தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டவில்லை. பல நாட்கள் அப்பு பல் விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான். அப்போது பையன்கள் இவனிடம் கேட்டால் யானை பல் விளக்குகிறதா என்று கிண்டலாக பதில் சொல்வான். அப்புவின் அம்மாவும் வகுப்பு ஆசிரியரும் பல முறை கூறியும் அவன் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தவே இல்லை. அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது. ஆனால் பையன்கள் இவனை அழுக்கு மாமா என்று அழைத்தனர். அரையாண்டு தேர்வு வந்தது. அப்பு விழுந்து விழுந்து படித்தான். முதல் மார்க்கை வேறு யாரும் தட்டி போய்விடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். டேய், குளிச்சிட்டு படிடா என்றாள் அப்புவின் அம்மா. குளிக்கிற நேரத்துல ஒரு பாடம் படிக்கலாமா என்றான் அப்பு. பரீட்சைக்கு இன்னும் 2 நாள் இருந்தது. அப்போது அப்புவுக்கு திடீரென்று பல்வலி வந்தது. வலியோடு பள்ளிக்கூடம் சென்றான். மாலை வீட்டிற்கு வருவதற்குள் அவன் முகத்தில் தாடை பகுதி பெரியதாக வீங்கிவிட்டது. வின் வின் என்று வலித்தது. உடம்பு அனலாக கொதித்தது. அப்புவின் அம்மாவும் அப்பாவும் கை வைத்தியமாக ஏதோ செய்தார்கள். எதுவும் சரிபடவில்லை. விடிந்தால் அரையாண்டு தேர்வு. அப்பு புலம்பிக் கொண்டே இருந்தான். ஆனால் வலியை தாங்க முடியவில்லை. ஆசிரியர் அவனை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அடுத்த நாள் மதுரையில் அப்புவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல்வலிக்கு காரணமாக இருந்த சொத்தை பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றார் டாக்டர். அப்பு அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான். தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரவே வராது என்றார் டாக்டர். அப்பு 1 வாரம் மருத்துவமனையில் இருந்தான். அரையாண்டு தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது. அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது. முதல் மார்க் ரங்கராஜன் என்ற ஆசிரியர் பெயரை படித்த பொழுது அப்பு தேம்பி தேம்பி அழுதான். ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார். சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும். நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால்தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றார். அப்பு மௌனமாக இருந்தான். அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு பளிச்சென்று வந்தான். அழுக்கு மாமா இப்போது உஜாலாவுக்கு மாறிட்டாண்டா என்று ஒருவன் சொல்ல மற்றவர்கள் எல்லாம் கொல் என்று சிரித்தனர். அப்புவுக்கும் சிரிப்பு வந்தது. அடுத்த கதை. மந்திரியான காக்கை அண்ணாச்சி. மங்களதேவி கோட்டத்தின் கீழ்ப்பகுதியில் குமுளி மலைத்தொடரும், மேல் பகுதியில் தேக்கடி மலைத்தொடரும் காடுகளால் சூழப்பட்டு இருந்தன. அன்று குமுளி மலைப்பகுதி காடு பரபரப்பாய் இருந்தது. காரணம், காட்டுக்குள்ளே அன்று தேர்தல் நடந்தது. மிருகங்களும் பறவைகளும் மற்றும் புழு பூச்சிகளும் கூட தேர்தலில் கலந்து கொண்டன. வேங்கை பள்ளம் என்ற இடத்தில் இந்த தேர்தல் நடந்தது. தோதகத்தி மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் செந்நாய்கள் அதிகம் இருந்தன. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தேர்தலை இந்த முறை செந்நாய்கள் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த தேர்தலில் சுகாதார மந்திரிக்கு மட்டும் மும்முனை போட்டி வந்துவிட்டது.
சுகாதார மந்திரிக்கு போட்டியிடுபவர் தங்களை தூய்மையானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். சுகாதார மந்திரி பதவிக்கு பன்றியும் பட்டாம்பூச்சியும் காக்கையும் போட்டியிட்டன. போட்டியை தவிர்க்க முயற்சி செய்தும் முடியாமல் போனது. எனவே ஓட்டு எடுப்பு நடத்துவது அவசியமாகிவிட்டது. சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரங்கு தேர்தலை நடத்தியது. பல ஆண்டுகள் பிரதமராக இருந்த சிங்கம் வயதான காரணத்தால் சபாநாயகர் பதவிக்கு நின்று தோற்று போனது. காட்டரசு தலைவராக முயல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிரதமர் பதவிக்கு மட்டும் போட்டி கடுமையாக இருந்தது. ஆரம்பத்தில் காட்டு எருமையை ஆதரித்த குரங்குகள் திடீரென்று செந்நாயை ஆதரித்தன. தவிர செந்நாய்கள் அராஜகத்திற்கு பயந்து மான்கள் முழுமையாக செந்நாயை ஆதரித்தன. செந்நாய் பிரதமராகிவிட்டது. நிதி மந்திரியாக வரி குதிரையும், பாதுகாப்பு மந்திரியாக ஓநாயும், உணவு மந்திரியாக கழுதையும் சொற்பமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தன. வெளியுறவு மந்திரியாக எவ்வித போட்டியும் இன்றி நரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகர் குரங்கார் முதலில் பன்றியாரை அழைத்து தனது தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறும்படி பணித்தார். பன்றியார் வேகமாக மேடையை நோக்கி நடந்தார். வழியில் நின்றிருந்த யானையார் பற்றென்று நகர்ந்து அவருக்கு வழிவிட்டார். பன்றியார் மேடைக்கு வந்ததும் காட்டரசு தலைவர் நாற்றம் தாழ முடியாமல் தனது பெரிய காதுகளை தேய்த்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையே சுகாதார பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவன். அது மட்டுமல்ல, யானையார் போன்ற பெரியவர்கள் கூட என்னை கண்டதும் விலகி நிற்பார்கள். எனவே என்னை உங்கள் சுகாதார மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்தார். அடுத்து தனது சிவப்பு நிற இறக்கைகளை விரித்து பறந்து வந்தது பட்டாம்பூச்சி. முயலார் பட்டாம்பூச்சியின் வண்ணத்தை பார்த்து மயங்கினார். தனது சிறகுகளை அசைத்தபடி பேசியது பட்டாம்பூச்சி. அண்ணாச்சி பன்றியார் வந்து நின்று பேசிய இடத்தை சுத்தம் செய்யவே தனியாக ஒரு சுகாதார மந்திரியை போட வேண்டும் என்றதும் கொல்லென்று எல்லாம் சிரித்தன. என்னை பாருங்கள், என் சிறகுகளை பாருங்கள், என்னை போல் நீங்களும் அழகாக இருக்க உங்கள் வாக்குகளை எனக்கே போடுங்கள் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அடுத்து காகம் வந்தது. பன்றியார் வந்தார். நான் சுகாதாரத்தின் அவதாரம் என்றார். நானே சுத்தம் செய்கிறேன் என்றார். வாஸ்தவன்தான். அவர் இருக்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் என்று நமக்கு தெரியாதா? அது கிடக்கட்டும். நமது பட்டாம்பூச்சி அண்ணாச்சி குடிப்பது தேன்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் படுப்பது எங்கு என்று தெரியுமா? பிராணிகளின் மலம். மலத்தை உண்பவருக்கு உங்கள் ஓட்டா? மலத்தில் உறங்குபவர்களுக்கு உங்கள் ஓட்டா என்று கேள்வியுடன் பறந்து சென்றார் காக்கையார். அதன் பின்னர் பறவைகளும் மிருகங்களும் இவற்றை ஆதரித்தும் தாக்கியும் பேசி ஓட்டு வேட்டை ஆடின. கடைசியாக நரியாரை எழுந்து பேசும்படி எல்லாம் வற்புறுத்தின. நரியார் தனது வாளால் முகத்தை துடைத்தபடி மேடையில் ஏறினார். எப்போதும் நரியார் பேச்சுக்கு பரவலான மரியாதை இருந்தது. காட்டரசர் நாமும் வாழ்க என்று பேச ஆரம்பித்தார் நரியார். பன்றியார் சொன்னது போல அவர் மலக்கழிவுகளை உண்டு சுகாதாரத்திற்கு வழி செய்கிறார் என்பது வாஸ்தவன்தான். பட்டாம்பூச்சியார் சுத்தமான தேனை குடிக்கிறார். பார்க்க அழகாக கவர்ச்சியாக இருக்கிறார். அதுவும் சரிதான். நரியார் சொன்னதை எல்லா பறவைகளும் மிருகங்களும் உன்னிப்பாய் கவனித்தன. காக்கையாரும் பன்றிகளைப் போல அசுத்தங்களை உண்டு சுத்தப்படுத்துகிறார், இது நமக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தியது. முக்கியமான செய்தியை சொல்லும் பொழுது நரியார் இப்படி நின்று நிதானித்து பேசுவார். சுத்தம் என்பது தானும் சுத்தமாக இருக்க வேண்டும், தனது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூவரில் இதற்கு பொருத்தமானவர் என்ற கேள்வியுடன் மீண்டும் ஒரு முறை தனது பேச்சை நிறுத்தினார். யானையார் கூட தனது காது முடல்களை அசைகாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். பன்றியாரின் உடம்பையும் உறைவிடத்தையும் சுத்தமானது என்று சொல்ல முடியாது. மலத்திலும் மூத்திரத்திலும் படுத்து உறங்கும் பட்டாம்பூச்சியாரும் சுகாதார சூழலில் வாழ்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் கோக்கி போட்டு நிறுத்தினார் நரியார். இம்மி அளவு இலை விழுந்தால் கூட இடி சத்தம் போல் கேட்கும் அளவுக்கு அமைதி. மீண்டும் நரியார் ஆரம்பித்தார். காக்கையார் உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், அவர் சுற்றுப்புறமும் சுத்தமானது. நாள் தவறினாலும் அவர் குளியல் தவறாது. இனி ஓட்டு போடுவது உங்கள் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு நடந்தார் நரியார். இப்போது எல்லோருக்கும் ஒரு தெளிவான வழியை காட்டியது போல் தமக்குள் பேசிக்கொண்டனர். சற்று நேரத்தில் ஓட்டெடுப்பு நடந்தது. செந்நாய் அமைதிப்படை தில்லுமுள்ளுகள் நடக்காமல் பார்த்து கொண்டன. ஓட்டுகள் எண்ணப்பட்டன. காக்கையாரே, சுத்தம் சோறு போடும் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் தேர்தலில் ஜெயிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சபாநாயகர் குரங்கார் ஜோக்கடிக்க எல்லோரும் சிரிக்க குமுளிமலை காடே அதிர்ந்தது. அடுத்த கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா. 6ஆம் வகுப்பு படிக்கும் கணேஷ் பள்ளியிலிருந்து வந்தவுடன் புத்தக பையை இறக்கிவிட்டு
அடுப்படையில் கண்ணாடி டப்பாவில் போட்டு வைத்திருந்த பொரிகடலையை 2 அள்ளி வாயில் போட்டுவிட்டு தெருவின் முற்றத்தில் விளையாட போய்விட்டான். இருள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ஏ கணேஷ், விளையாடியது போதும், வந்து படிடா என்று அம்மா கூவ ஓடி வந்தான். போய் கை கால் அலம்பிட்டு வா, மாடி மேல போய் படி. கணேஷ் நெடுநேரம் மும்மரமாக படித்து கொண்டிருந்தான். கணேஷ், நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு தாத்தா கூட போய் தூங்கு போ, காலையில படிச்சுக்கலாம் என்றாள் அம்மா. சாப்பிட்டு விட்டு தாத்தாவுடன் படுத்தான். தூக்கம் வரவில்லை. தாத்தா, ஒரு கதை சொல்லுங்க தாத்தா என்றான். பேர குழந்தை கேட்கிறதே என்று தாத்தாவும் கதை கூற ஆரம்பித்தார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அவர் ஆட்சியில மாதம் மும்மாறி பொழிந்தது. அந்த ராஜாவுக்கு மீனான்னு ஒரு ராஜகுமாரி. தேவதை போல கொல்ல அழகு. குருகுலத்துல நல்லா பாடம் படிச்சும் வீர தீர வித்தைகளை கத்துக்கிட்டும் இருந்தது. அழகும் அறிவும் இணைஞ்ச பொக்கிஷம் என்று நாட்டு மக்கள் இளவரசியை புகழ்ந்தார்கள். மீனாவுக்காகவே வனம் போன்ற அழகுடன் அரண்மனைக்கு பக்கத்தில் நந்தவனம் அமைத்து கொடுத்தார் ராஜா. மாதம் ஒரு தடவை அரண்மனையை விட்டு வெளியே வரும் மீனா நந்தவனம் வந்து உலாவி விட்டு போவாள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு வேதாளம் புகுந்துச்சு. அந்த வேதாளம் ராத்திரி நேரம் ஊருக்குள்ள வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க யார் வந்தாலும் அடிச்சு ரத்தத்தை குடிச்சு கொன்னு போட்டுடும். கல்யாணம் ஆகாத பெண்களை விட்டுட்டு வேற யாரையும் தொடுறதில்ல, கண்ணுக்கு தட்டுப்படுறதும் இல்ல. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு வேதாளத்தை கொல்ல ஆட்களை அனுப்பினாரு. ஆனாலும் அதை கொல்ல முடியல. ராஜா குழம்பி போய் சோர்வா இருந்தாரு. ராஜாவின் மனக்கவலையை மீனா அறிந்தாள். ஒரு நாள் ராஜகுமாரி ரொம்ப தைரியமா ராத்திரி நேரம் அரண்மனையோட பின்பக்க வாசல் வழியா வேதாளத்தை பார்க்க கிளம்பினா. கொஞ்ச தூரம் போய் ஊரை கடந்ததும் வெள்ளி கொலுச மாட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு சத்தம் வர்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சா. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல இருந்து வந்த அந்த வேதாளம் பாய்ந்து வந்து நின்றது. ராஜகுமாரி மீனாவுக்கு அதை பார்த்ததும் பயமா இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு வேதாளத்தை பார்க்காத மாதிரி உட்கார்ந்துகிட்டா. அந்த நேரம் ராஜகுமாரியின் கண்ணை பார்த்த வேதாளம் மின்னல் தாக்கின மாதிரி தடுமாறியது. அதே வேளையில் ராஜகுமாரி சுதாரிச்சு தனது இடுப்பில் இருந்த கத்தியை தூக்கி வேதாளத்தின் நெஞ்சில் எறிந்தாள். வேதாளத்தின் நெஞ்சு பிளந்து ரத்தம் பீரிட்டது. வேதாளம் சாக போற நேரத்துல ராஜகுமாரிய கூப்பிட்டு சொன்னது, தேவியாரே, நான் வேதாளம் இல்லை, பக்கத்து நாட்டு அரக்க வம்சத்தவன். உங்கள் ஊரில் செல்வ செழிப்போடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை சீர்குலைக்க எங்கள் ராஜாவால் வேதாளம் வேஷம் போட்டு அனுப்பப்பட்டவன் நான் என்று சொன்னான். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் உயிர் பிரிந்தது. நாடே ராஜகுமாரியை புகழ்ந்தது. வீர திருமகள்னு அவளை முடிசூட்டி இளவரசி ஆக்கினார்கள். என்னடா பேரப்புள்ள, அந்த ராஜகுமாரி மாதிரி நீயும் நல்லா படிச்சு வீரம்மா நல்ல தைரியத்தோடு எதுக்கும் பயப்படாம இருக்கணும் என்ன என்று தாத்தா கேட்க என்ற குரட்டையுடன் கணேஷ் தூங்கிவிட்டான். விடியற்காலை 5 மணிக்கு படிப்பதற்காக கணேஷை எழுப்பிவிட்டார் தாத்தா. கணேசும் எழுந்து முகம் கழுவி விட்டு வந்து புத்தகத்தை எடுத்தவாறு தாத்தாவிடம் கேட்டான். என்ன தாத்தா, ராத்திரி நீங்க ஏதோ ராஜா ராஜகுமாரி வேதாளம்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு முழு கதையும் ஏன் சொல்லல என கேட்டான். தாத்தா கலகலவென்று சிரித்தார். அடுத்த கதை. அன்பின் மதிப்பு. குணசீலன் என்கிற அரசன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக கிடந்தான். அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் சில பெரிய மனிதர்கள் பலவித பழங்களை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து பேசி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கை அருகே வந்து நின்றான். அவனது கலைந்த முடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியும் அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அறிவித்தன. அவன் மன்னனிடம், அரசே, உங்கள் உடல் நலம் தேர வேண்டும் என்று எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைத்தேன். அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து ஓடிவிடும் என்றான். அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அது கெட்டுப்போன நாற்றம் அடித்தது. அங்கிருந்த பிரமுகர்கள் மூக்கை பொத்திக் கொண்டார்கள், முகம் சுளித்தார்கள். அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கலற்றி எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசளி அனுப்பி வைத்தான். மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர், அரசே, கெட்டுப்போன பொங்கலுக்கா முத்து மாலை பரிசு என்று கேட்டார். மன்னனோ, அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று விரும்பி கள்ளங்கபடமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து
1 வாரம் நடந்து வந்திருக்கிறான். அவனது அன்பு உண்மையானது, போலித்தனம் இல்லாதது. உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம். நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான். நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டிக்கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார். அடுத்த கதை. அம்மா சொல் கேள். செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான். புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. அதன் அருகே ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது. வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்தது. வேலிக்குள் முகத்தை நுழைத்துக் கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. ஓநாயும், நண்பா, இங்கே இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அதை தின்று ஜில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைத்து இருக்கிறது, எனக்கு அது கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது. அப்படியா, நீ புல்லா சாப்பிடுவாய்? நீ மாமிசத்தை தான் சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. சேச்ச, அதெல்லாம் சுத்த போய் என்றது ஓநாய். அப்படியென்றால் இரு, நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம்புல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன். நாம் 2 பேரும் போய் அதை சாப்பிட்டு விட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இடுக்கின் வழியாக நுழைந்தது. ஓநாயின் பக்கம் போயிற்று. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாகத்தான் தெரியவில்லை. அது போகட்டும், பரவாயில்லை. அனுபவம் நிறைந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பு வாய்ந்த தன் உயிரை இழந்திருக்காது அல்லவா? அடுத்த கதை. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டாள். 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன. ஒரு நாள் இறை தேட அவை 2 வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்தது. கூட்டுக்குள் தலையை நுழைத்தது. கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துவிட்டு, குருவி அக்கா, எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிட்டாயே, தயவு செய்து வெளியே போய்விடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது. போடி போ, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள். இனிமேல் இது என் வீடு, நான் இதை விட்டு போக மாட்டேன் என்று குருவி மறுத்துவிட்டது. தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது. சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உட்கார்ந்து அப்படி போடு 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 என்று ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தது. திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்தது. ஒவ்வொன்றும் ஈரமண்ணை அலகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பூசின. கூட்டின் வாசல் குறுகி கொண்டே போனது. முதலில் சிட்டுக்குருவியின் கழுத்து, அப்புறம் தலை மட்டும், கடைசியாக அலகு என்று தெரிந்து கொண்டே வந்து கடைசியில் ஒன்றுமே தெரியவில்லை. தூக்கணாங்குருவிகள் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போயின. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்து போனது. அடுத்த கதை. மறைக்க முடியாத பொய். ஜானகி ஆண்டி ஒரு முறை செக்கசவேல் என்று பழுத்திருந்த பிளம்ஸ் பழங்களை வாங்கினாள். ஆண்டிக்கு 4 குழந்தைகள். கோபு, பாபு, சிட்டு, பட்டு என்று அவர்களுக்கு பெயர். குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று ஆண்டி நினைத்தாள். பழங்கள் மேஜை மீது ஒரு தட்டில் இருந்தன. பட்டுக்குட்டி இதுவரை பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டதே இல்லை. ஆசையோடு அவற்றை வாசனை பார்த்தாள். அந்த வாசனை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பழத்தை தின்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று. அறையில் யாரும் இல்லாத பொழுது ஒரு பழத்தை எடுத்து தின்று விட்டாள். எல்லோரும் சாப்பிட்ட பின்பு ஜானகி ஆண்டி பழங்களை எண்ணி பார்த்தாள். 1 குறைந்தது. மை டியர் சில்ட்ரன், ஒரு பிளம்ஸ் பழம் குறைகிறது, யாராவது சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டாள். நான் இல்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். பட்டுக்குட்டியும் அவர்களோடு சேர்ந்து நான் தின்னவில்லை என்று சொன்னாள். ஓகே, யார் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிளம்ஸ் பழத்தில் கொட்டை இருக்கும். சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக பிளம்ஸ் மரம் முளைத்துவிடும். அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் ஜானகி ஆண்டி. பட்டுக்குட்டி பயந்து போய், இல்லை, நான் கொட்டையை ஜன்னலுக்கு வெளியே எரிந்து விட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினாள். தன் வாயாலேயே உண்மையை சொன்ன பட்டுக்குட்டியை பார்த்து, பொய் சொன்னால் எப்படியும் மாட்டிக்கொள்கிறோம் பார்த்தாயா, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்ன என்று சமாதானப்படுத்தினாள் ஜானகி ஆண்டி. அடுத்த கதை. சிங்கமும் பங்கும்.
சிங்கமும் கழுதை புலியும் பசுவை பிடித்து வைத்திருந்தன. ஒரு நாள் சிங்கம் பசுவை கொன்றது. கழுதை புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கை கேட்டது. கழுதை புலியின் பங்காக பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம். கழுதை புலியோ, நீ ஏன் குடலை கொண்டு வந்தாய்? அரைவாசி பங்குதானே நமக்கு உரியது என்று கேட்டது. குட்டி கழுதை புலி சொன்னது, நான் சின்ன பயல், பெரியவர்கள் கொடுப்பதை தானே கொண்டு வர முடியும். நான் எப்படி சிங்கத்தோடு விவாதிக்க முடியும்? அதை கேட்டு கோபமான கழுதை புலி அந்த குடலோடு சிங்கத்தை பார்க்க போனது. சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. கழுதை புலி வந்ததை கண்டு கண்களை அச்சமூட்டும் வகையில் வைத்திருந்தது. ஏன் இங்கே வந்தாய் என்று கர்ஜித்தபடி சிங்கம் கேட்டது. பசுவில் பாதி கேட்க வந்த கழுதை புலி தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பேசியது. ராஜா சிங்கமே, நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி. ஆனால் அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்து விட்டோம். குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய கழுதை புலியிடம் குட்டி கேட்டது. பசுவில் பாதி கேட்க போன நீங்கள் குடலையும் கொடுத்து விட்டு வருகிறீர்களே? மகனே, சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதை கண்டு நடுங்கி விட்டேன். எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன். எல்லாம் நன்மைக்காக என்றது தாய் கழுதை புலி. நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சமாதானப்படுத்துவதே பாதுகாப்பானது. அடுத்த கதை. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். ஒரு தந்தையும் மகனும் தங்களுடைய கழுதையை விற்பதற்காக சந்தைக்கு ஓட்டி சென்று கொண்டிருந்தனர். அதை பார்த்த வழிப்போக்கர்கள் சிலர் இவர்களை பார்த்து, பாரே, அற்புதமான கழுதையை ஓட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யாராவது அதில் ஏறி செல்லலாம். ஆனால் பொருளை கொடுத்த கடவுள் அதை பயன்படுத்த அறிவை கொடுக்கவில்லை என்று ஏளனம் செய்தனர். இதனால் வெட்கப்பட்டு போன தந்தையும் மகனும் ஒரு முடிவு செய்து வயதில் சிறியவனான மகன் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டும் தந்தை நடந்தவாறும் இருவருமாக போனார்கள். அப்பொழுது வேறு சில வழிப்போக்கர்கள், இங்கே பாருடா அநியாயம், பெரியவர் நடக்க முடியாமல் நடக்கிறார், இந்த வாலிபன் பையன் சொகுசா கழுத சவாரி செஞ்சிட்டு வர்றான் என்று கிண்டல் அடித்தனர். இதை கேட்டு இவர்கள் கூறுவதில் நியாயம் இருப்பதாக உணர்ந்த பையன் தந்தையை கழுதையில் உட்கார வைத்து இருவரும் புறப்பட்டனர். இன்னும் சற்று தூரம் சென்ற பின் ஒரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து, களி முற்றிவிட்டது, இங்க பாரு, நல்லா சுக்குமந்தரி போல இருக்கிறார் அந்த பெரியவர். ஒரு நோஞ்சாம் பையன் நடக்க விட்டு தான் மட்டும் சொகுசா கழுத மேல ஏறி போறார் என்றான். வழக்கம் போல இதை கேட்ட தந்தை மகன் இருவரும் ஒரு சேர கழுதை மேல் ஏறிக்கொண்டனர். இனி இந்த உலகம் தங்களை பார்த்து கேலி பேசாது என்று தந்தை கூறினார். கொஞ்ச தூரம் சென்ற பின் இன்னொரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து, 2 தடியன்கள் ஒரு நோஞ்சான் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்கிறார்கள், இரக்கங்கெட்ட ஜென்மங்கள் என்று காட்டமாக விமர்சித்தான். இதை கேட்டு வருந்திய தந்தையும் மகனும் கழுதையிலிருந்து குதித்தனர். இனி என்ன செய்வது என்று சிந்தித்தனர். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மக்கள் மனம் மகிழ கழுதையை நாம் கட்டி தோளில் சுமந்து செல்வோம் என்று முடிவு செய்தனர். அவ்வாறு கழுதையை தோளில் சுமந்து செல்கையில் வழியில் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. அதை கடக்கையில் கழுதை மிரண்டு போய் வெள்ளத்தில் விழுந்தது. கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் அதனால் நீந்த முடியவில்லை. எனவே அது ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தந்தையும் மகனும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். எல்லோருக்கும் நல்லவனாக வாழ நினைத்தால் இப்படித்தான் தனக்கு சொந்தமானதை இழக்க நேரிடும். அடுத்த கதை. ஏமாந்த சிறுத்தை. ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது. அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது. அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது. ஆனால் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை. அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின. பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின. சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது. எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது. பிறகு சரி, கருப்பு மானை துரத்தலாம், அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்த தொடங்கியது. ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடி போய்விட்டது. உடனே சிறுத்தை, அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது, பசி வேறு அதிகமாகிவிட்டது, சரி புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது. ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்து விட்டிருந்தது. முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் என்பதே இக்கதையின் நீதி. அடுத்த கதை. கருத்துடன் செயல்படு. ஒரு நாள் ஒருவன் அவன் வீட்டு பரணை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அதுவரை அவன் கவனித்திராத ஒரு புத்தகத்தை கண்டெடுத்தான். அது ஒரு மிக பழமையான புத்தகம். பக்கங்கள் மஞ்சள் படிந்து மடிந்து போயிருந்தன.
பக்கங்களை திருப்புகையில் மிக கவனம் தேவை இருந்தது. இல்லாவிட்டால் பக்கங்கள் உதிரத் தொடங்கின. அவன் அந்த புத்தகம் மந்திர மாயங்களை பற்றியது என்று அறிந்து கொண்டான். எத்தனையோ முறை படிக்க முயன்றும் அவன் ஒரே ஒரு பத்தியில் உள்ள கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. மற்றவை அவனுக்கு புரியவில்லை. அந்த பத்தியில் கருங்கடற்கரையில் கிடக்கும் மாய சக்தி மிக்க ஒரு கருப்பு கூழாங்கலை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அந்த கல்லால் எதை தொட்டாலும் அதை தங்கமாக மாற்றி விடுமாம். அவ்வளவு சக்தி இருந்தது அந்த கல்லில். அந்த கல்லை எப்படி கண்டுகொள்வது என்றும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. தொட்டு பார்த்தால் மற்ற கற்கள் எல்லாம் பனிக்கட்டி போல குளிராய் இருக்க அந்த கல் மட்டும் வெதுவெதுப்பாய் இருக்குமாம். இதை தெரிந்து கொண்ட மனிதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கருங்கடல் கரை நோக்கி உடனே புறப்பட்டான். அங்கு தினமும் காலையிலிருந்து மாலை வரை அவன் ஒவ்வொரு கல்லாய் தொட்டு பார்த்து தேடத் தொடங்கினான். கடற்கரையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை கருங்கூழாங்கற்கள் கிடந்தன. அவனுக்கு ஒரு முறை சோதித்த கல்லை மறுபடி சோதிக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலை வந்துவிட்டது. சோதித்த கல்லை கடலுக்குள் உடனே எரிந்துவிட்டால் குழப்பம் வராது என்று யோசித்து அதன்படியே ஒவ்வொன்றாக கற்களை கடலுக்குள் எரிந்தான். பல மாதங்கள் வருடங்கள் கடந்து போயின. கல்லும் கிடைக்கவில்லை, அவனும் விடுவதாயில்லை. கற்களை தொட்டு பார்த்து கடலுக்குள் எரியும் பணி அவனுக்கு அனிச்சை செயல் போல் ஆகிவிட்டது. ஒரு நாள் மாலை மிகுந்த தேடலுக்கு பிறகு களைத்து போய் கடற்கரையை விட்டு செல்லும் போது ஒரு கருப்பு கூழாங்கல் அவன் கண்ணில் பட்டது. அதை கையில் எடுத்தான். அது வெதுவெதுப்பாய் இருந்தது. ஆனால் பல வருட பழக்கத்தால் எப்பொழுதும் போல் அதையும் யோசிக்கும் முன் கடலில் தூர எறிந்து விட்டான். செய்யும் செயல்களில் எப்பொழுதும் கருத்தும் கவனமும் தேவை. பழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும். அடுத்த கதை. உழைப்பே அதிர்ஷ்டம் தரும். ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் இருந்தார். தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார். ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார். அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போனார். பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள். அதன்பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினார்கள். புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி என்று சொல்வதற்கு பதிலாக ஓரடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற விரியில் 2வது மகனின் நிலத்தையும் 2 அடி வரை தோண்டினார்கள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் 2 அடி தோண்டினார்கள். மறுபடியும் ஏமாற்றமே. அப்பா மேல் வருத்தம் இருந்தாலும் அவர்கள் சரி, தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள். நீர் பாய்ச்சினார்கள், உரம் போட்டார்கள். உழைப்பு வீணாகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது. இப்படி உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள். அடுத்த கதை. தாய்மையின் சக்தி. ஒரு மலை பிரதேசத்தில் மலை உச்சியில் ஒரு இனத்தாரும் அடிவாரத்தில் இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள். இரு இனத்தாருக்கும் எப்போதும் பகை. ஒரு முறை உயரத்தில் இருந்தவர்கள் அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்தி விட்டார்கள். சமூகத்தில் இருந்த சில பெரியவர்கள் மலை மேல் இருந்த சமூகத்தினரிடம் சமாதானமாக போய் பேசினால் குழந்தையை மீட்டு வந்துவிட சாத்தியம் இருப்பதாக ஊரில் உள்ள இளைஞர்களிடம் அறிவுரை கூறினர். இளைஞர்கள் சிலர் உடனே முன்வந்தார்கள். அவர்கள் கடினமான வேலைகள் செய்து பழகியவர்கள். எந்த செயலை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியுடன் முடிக்கும் மனப்போக்கை உடையவர்கள். ஊர் பெரியவர்கள் இந்த செயலை முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள். இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள். அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவை. அந்த இளைஞர்களால் அப்படி ஒரு பகுதியை ஏறி கடக்க முடியவில்லை. விடாமுயற்சியுடன் அப்பகுதியை கடக்க பல மணி நேரமாக பல வழிகளில் முயன்று கொண்டிருந்தனர். களைத்து போனதால் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் முயற்சித்தனர். அப்போது தம் ஊரை சேர்ந்த ஒரு பெண் மேலே இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தார்கள். அவள் அருகில் வந்தவுடன், நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலையை நீ ஏறி சென்று விட்டாயே, எப்படி என்று வியப்புடன் கேட்டார்கள். அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை காட்டி, இது உங்கள் குழந்தை இல்லை, என் குழந்தை, அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள். இதுவே தாய்மையின் சக்தி. அடுத்த கதை. உங்களுக்கு பயன் தேவையா? அடுத்தவருக்கு உதவுங்கள். ராமுவும் மாரியும் நண்பர்கள். அவர்கள் இருவருக்கும்
தாய் தந்தையர் மற்றும் சுற்றார் கிடையாது. இது போதாதென்று ராமுவுக்கு கண் தெரியாது. அதேபோல் மாரியால் நடக்க முடியாது. அவர்கள் வாழ்ந்த கிராமத்தில் கிடைத்த வேலையை செய்து கிராமத்தில் உள்ளோர் கொடுப்பதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்களுக்கு சிறிது தொலைவில் உள்ள மற்றொரு ஊரில் நடக்கும் திருவிழா பற்றி தெரிய வந்தது. இருவருக்கும் அங்கே போக மிகுந்த ஆசை. அந்த ஊருக்கு செல்ல மிகுந்த தொலைவு நடக்க வேண்டும். மாரி சலிப்புடன் சொன்னான், என்னாலோ நடக்க முடியாது, உன்னாலோ பார்க்க முடியாது. இந்த லட்சணத்தில் நமக்கு ஏன் இந்த ஆசை? ராமு சிறிது நேரம் தீவிரமாக யோசித்துவிட்டு சொன்னான், நண்பா, யோசித்துப்பார். உன்னால் நடக்கத்தான் முடியாது, ஆனால் கூர்மையாக பார்க்க முடியும். என்னால் பார்க்கத்தான் முடியாது, ஆனால் வெகு தூரம் நடக்க முடியும். நீ என் தோள் மேலே ஏறிக்கொள், எனக்கு வழியை சொல்லிக்கொண்டே வா. நாம் இருவரும் திருவிழாவிற்கு சென்று வர முடியும். ராமுவும் மாரியும் திருவிழாவிற்கு சென்று வந்தார்கள். நம் பலம் எவை என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருப்பது அவசியம். அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகிக்க தெரிய வேண்டியதும் அவசியம். ஏன் நம்மால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது என்று யோசிப்பதை விட எப்படி சாதிக்க முடியும் என்று யோசிப்பது அதிக பயன் தரும். அடுத்தவர் பலங்கள் நமக்கு பயன் தர வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான நமது பலங்களின் பயன்களை அவர்களுக்கு அளித்து உதவ தயங்கக்கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இதுவே இக்கதையின் நீதி. அடுத்த கதை. குறையா நிறையா. ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் 2 பானைகளை வைத்திருந்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான களியில் 2 முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வான். 2 பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதி அளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே 2 வருடங்கள் கழிந்து விட்டன. கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானனை பார்த்து பின்வருமாறு கேட்டது, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பளு மிகவும் அதிகரிக்கிறது. என் குறையை நீங்கள் தயவு செய்து கூர்ந்து சரி செய்யுங்களேன். அதன் எஜமானன் பின்வருமாறு கூறினான், பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும். அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன். இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. அடுத்த கதை. நாம் செய்யும் காரியங்களும் பேசும். ஒரு ஊரில் ஒரு குயவன் அவன் தாய், மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான். குயவனின் மனைவிக்கு அவளது மாமியாரை பிடிக்கவில்லை. அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப துணிந்தாள். குயவனை தினமும் நச்சரித்தாள். அவனது அம்மாவை பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியமர்த்தும்படி சொன்னாள். வெகு நாட்கள் குயவன் அவள் சொல்வதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் இருந்தான். மனைவி விடாமல் நச்சரித்தாள். அவனது அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்றும் அவரது சாப்பாட்டு தேவையை தான் கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னாள். ஒரு நாள் குடியானவனுக்கு நச்சரிப்பு தாங்க முடியவில்லை. அம்மாவை 20 அடி தள்ளியிருந்த ஒரு வீட்டில் குடியமர்த்தினான். மனைவி மாமியாரிடம் குயவன் செய்த தட்டு ஒன்றை கொடுத்து வேளா வேலைக்கு தன் வீட்டுக்கு தட்டை எடுத்து வந்தால் அதில் உணவு நிரப்பி தருவதாகவும் அதை மாமியார் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று மகிழ்ச்சியாக சாப்பிடலாம் என்றும் கூறினாள். மாமியாருக்கு இது அவமானமாக தோன்றினாலும் தன் மகனுக்காக வாயை திறக்காமல் மருமகள் சொன்ன வழியில் வாழ்ந்து வந்தாள். பேரனுக்கு பாட்டி வீட்டை விட்டு போனது அறவே பிடிக்கவில்லை. அவன் அம்மாவுக்கு தெரியாமல் சில சமயம் பாட்டி வீட்டிற்கு சென்று விளையாடுவான். அவன் வளர வளர குயவன் மண்பாண்டம் செய்வதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். சில சமயம் குயவன் வேலை செய்யாத பொழுது அவனது இயந்திரத்தை மகன் இயக்கி பார்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மகனுக்கு அப்பாவை போலவே மண்பாண்டம் செய்ய வந்தது. மிக சிறு வயதிலேயே அவன் அப்பாவின் தொழிலை கற்றுக்கொண்டான். அவன் முதலில் தன் அம்மாவுக்கு அருமையான தட்டு ஒன்றை செய்தான். அதை அவன் அம்மாவிடம் கொடுத்த பொழுது அவள் மகனின் திறமையை நினைத்து பெருமைப்பட்டாள். தனக்கு அவன் முதலில் பொருள் செய்து கொடுத்ததை எண்ணி அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். தனது சிறிய மகனை இவ்வாறு கேட்டாள், மகனே,
நீ செய்த தட்டு மிக அருமை, எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எத்தனையோ பாண்டங்கள் இருக்கும் பொழுது ஏன் எனக்கு ஒரு தட்டை செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது? மகன் குழந்தைத்தனமாக சொன்னான். அம்மா, ஒரு நாள் நான் அப்பாவை போல கல்யாணம் செய்து கொள்வேன். அப்பொழுது நீ பாட்டியைப் போல பக்கத்து வீட்டுக்கு போய்விடுவாய் அல்லவா? அப்பொழுது உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேண்டும் அல்லவா? அதைத்தான் உனக்கு நான் இப்பொழுது செய்து கொடுத்தேன். குயவனின் மனைவிக்கு தான் செய்த காரியத்தின் தீவிரம் புரிந்தது. மிகவும் வருந்தினாள். மாமியாரை தன் வீட்டுடன் வரவழைத்து மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். அடுத்த கதை. பிச்சைக்காரனும் தங்க நாணயமும். ஒரு பிச்சைக்காரன் உணவுக்காக வீடு வீடாக அலைந்தான். அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடைகளோடு சிக்கு பிடித்த தலைமுடியோடு இருந்தான். ஒரு பழைய கோணி பையே அவனுக்கு உடமையாக இருந்தது. ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துவிட்டு எதுவும் கிடைக்காவிட்டால் இவ்வாறு தனக்குள் சொல்லிக் கொள்வான். வீடு மிக பெரியது, ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் திருப்தி இல்லை. அவர்கள் எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கள் பேராசையால் எல்லாவற்றையும் இழப்பார்கள். இன்னொரு வீட்டுக்கு போனான். உணவு கிடைக்கவில்லை. இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன். ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் அவற்றை இரட்டை மடங்காக்க சூதாடினான். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான். எனக்கோ கொஞ்ச பணம் கிடைத்தால் போதும், திருப்தி கொள்வேன், அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது. நான் உனக்காக உதவப் போகிறேன். நீ உன்னுடைய கோணிப்பையை பிடி. நான் அதன் உள்ளே தங்க நாணயங்கள் போடுவேன். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ பெற்றுக்கொள். பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதையை பார்த்தான். அதன் கரங்களில் தங்க நாணயங்கள் நிறைய இருந்தன. உடனே அவன் கோணிப்பையை விரித்தான். அப்பொழுது அதிர்ஷ்ட தேவதை சொல்லியது, கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும். அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும். இது எனது எச்சரிக்கை. பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் எச்சரித்தது. அதன் பிறகு பிச்சைக்காரனின் கோணிப்பைக்குள் தங்க நாணயங்களை கொட்டியது. கோணிப்பை நிரம்பியதும் தேவதை தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்தியது. உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும். அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை. போதாது, இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன். அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு சொன்னது, உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது. பிச்சைக்காரன் சொன்னான், இன்னும் கொஞ்சம் வேண்டும். அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் சிலவற்றை கொடுத்துவிட்டு நிறுத்தியது. உன் கோணிப்பை கிளிய போகிறது. பிச்சைக்காரன் மறுத்தான். இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் நாணயங்களை போடு, என் கோணிப்பை தாங்கும். மறு வினாடி கோணிப்பை கிழிந்தது. அதனுள் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாகின. அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது. பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான். பேராசை பெருநஷ்டம்.